தென்னிந்திய திருச்சபையின் முதல் பிஷப் ஹெஸ்லி நியூபிகின் சொல்வார், ஊனமுற்றோரை உள்ளடக்காத திருச்சபை அது ஊனமுள்ள திருச்சபை. இந்த நாளிலே மாற்றுத்திறனாளிகளுக்கென்று ஒரு ஞாயிறை ஒதுக்கி எங்களை முன்னாடி உட்கார வைத்து சால்வை அணிவித்த கனப்படுத்தின அன்பு ஆயர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். திருச்சபையினுடைய கமிட்டி அங்கத்தினர், சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தலை வணங்கி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் வரவேற்கிறோம். இறைவனின் முன்னிலையில் இறைவனின் பணிக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த 33.5 ஆண்டுகள், ஊழியம் செய்த 3.5 ஆண்டுகள் ஒரு புரட்சி புயலைப் போல தன்னுடைய ஊழியத்தை தொடங்குகிறார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். எங்கு போனாலும் அற்புதம் நடக்குது. பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை தருகிறார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறார். அப்போ இருந்த உலகம் அவரை தேடிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், உலகத்திலே ஒரு அரசியல்வாதி, ஒரு மதகுரு, சமுதாயத்திலே பிரபலமானவர்கள் எங்கெல்லாம் வருகிறார்களோ போகிறார்களோ அவர்களை தேடி நிருபர்கள் வருவார்கள், செய்தியாளர்கள் வருவார்கள். ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு அவர்களை சிக்கலை மாட்டிவிடணும், இல்லைன்னா நல்ல காரியங்களை கொண்டு போய் சேர்க்கணும். பல்வேறு நோக்கங்களோடு கூட டிவி நிபுணர்கள் வருவார்கள். அதே போல இயேசுவை தேடி 3 டிவி ஊழியர்கள் வருகிறார்கள். முதல் டிவி பரிசேயர் டிவி, 2வது டிவி சதுசேயர் டிவி, 3வது சொல்லுங்க பார்க்கலாம் வேதபாரகர். வீட்டில் போயிட்டு இந்த மார்க் 12ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. பரிசேயர் எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு ஏற்ற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. ராயனுக்கு வரி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, எப்படியாவது இயேசுவை மாட்டி விட்டு அந்த ஆளுங்கட்சியில் ஒரு பிரச்சனை உண்டாக்கணும். ஆனால் நம்ம ஆண்டவர் விசேஷம், ஞானம் உள்ளவர். காசை காமிப்பா, அது யார் படம் இருக்கு? ராயன் படம் இருக்கு. அப்போ ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை ஏசப்பாக்கு ஒரு கை தட்ட மாட்டீங்களா? எவ்வளவு ஞானம் பாருங்க. அடுத்து பரிசேயர், அவர் ஒரு எதிர்கட்சி மாதிரி, கொள்கை சம்பந்தமாக தான் கேள்வி கேட்பாங்க. கொள்கையில் இவர் ஏதாவது உடன்பாடாக சொல்றாரா, போய் குழப்பத்தை உண்டு பண்ணிடுவோம். உயிர்த்தெழுதல் இருக்கா இல்லையா? ஒரு பொண்ணுக்கு 7 வீட்டுக்காரன், அதில் அவன் மரிச்சிட்டா உயிர்த்தெழுதல் பரலோகத்தில் அவ யாருக்கு வீட்டுக்காரா இருப்பான்? உடனே ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எல்லாரும் தேவதூதரை போல இருப்போம். யாரெல்லாம் தேவதூதரோட இருப்போம், தேவதூதரை போல மாறுவோம்னு சொல்றவங்களா ஒரு கை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம உலகத்துல தான் கணவன் மனைவி பிள்ளைங்க குடும்பம். ஆனா ஒரு உலகம் இருக்குது, நம்ம ஆண்டவரோடு கூட இருக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது வேதபாரகர். அவங்க சர்ச்சில் தான் குழப்பத்தை உண்டு பண்ணுவார். ஏன்னா ஆண்டவர் அடிக்கடி தேவாலயத்தில் பிரசங்கம் பண்றாரு பாருங்க. வேதபாரகர் வேதத்தை நன்கு கற்றவர்கள். அவங்க பிரதான ஆசாரியருக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இவர் ஏதாவது வேதத்தில் தப்பா ஏதாவது சொல்லிட்டா அவர் போய் சர்ச்சில் போய் பற்ற வச்சிருவாங்க. இப்போ ஒரு கேள்வி வேதபாரகன் கேட்கிறான், ஆண்டவரே, கற்பனையிலே பிரதான கற்பனை என்ன? யூதர்கள் 613 கற்பனைகளை பின்பற்றுறாங்க. இதுல பிரதான கற்பனை என்ன ஆண்டவரே? அதுல 2 கற்பனை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த 30வது வசனத்துல, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும்
உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் யார்கிட்ட அன்பு கூறணுமா சொல்லுங்களேன்? தேவனிடத்தில். இப்ப தேவன் மேல நம்ம அன்பு கூறணும்னா அந்த தேவன் நம்ம மேல என்ன அன்பு வைத்திருக்கிறார் அதை நாம் அறிந்து கொண்டோம்னா ஆராதிக்கும் போது உங்க கண்ணு திறந்திருக்காது. துதித்து பாடும்போது உங்களை அறியாம நீங்க ஆராதிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க உள்ளம் கொழுந்து விட்டு எரியும். அந்த தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிய அன்பு தெரியுங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இருக்கு அந்த அன்பு. அதை எடுத்தவங்க வாசிங்களேன். இந்த பிதாவானவர் வானத்தையும் பூமியும் படைத்த நம் அன்பு ஆண்டவர் மனிதன் மேல வைத்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேல வைத்திருக்கிற அன்பு அங்க வெளிப்படுது. வாசிங்க பார்க்கலாம். தேவன் தம்முடைய சாயலாக, ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் நம்ம யாரு மாதிரி இருக்கோம் தெரியுமா? நம்ம கடவுள் மாதிரி இருக்கிறோம். வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அவருடைய சாயலை இந்த மனிதனுக்கு கொடுத்து அன்பு கூர்ந்திருக்கிறார். பாருங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்களை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் நம்ம தெய்வம் நம்மளை மாதிரி இருப்பாருன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதா? இந்த பாருங்க, இந்த விரல் சமமாக படைச்சிருந்தாருன்னா நம்மளால சாப்பிட முடியாது. கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடு விரல், இந்த மாதிரி பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கு. இது சமமாக இருந்தால் ஜேஜிபி மண்ணி வெட்டும் பாருங்க, அப்படிதான் நம்ம சாப்பிடுவோம். எவ்வளோ அழகாக படைச்சிருக்கா பாருங்களா. சங்கீதம் 139:4-5 நினைக்கிறேன், 14-15 விசித்திர வினோதமாய் நம்ம படைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய படைப்பு விசித்திர வினோதம். எவ்வளோ அன்பு பாருங்க. இந்த மூக்கு அப்படி திருப்பி வச்சிருந்தாருன்னா விருதம்பட்டில் மழை பெஞ்சா நீங்க போவீங்க? எவ்வளோ அழகாக படைச்சிருக்கா தெரியுமா நம்மளை? ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 சொல்லியிருக்கிறாரு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவத்தை ரத்தத்தில் கழுவுறாராம். வீட்டில் பாத்திரத்தை நம்ம தண்ணியில் கழுவுவோம். நம்ம செஞ்சிருக்கிற பாவத்தை, நம்ம செஞ்சிருக்கிற அக்கிரமத்தை அவர் ரத்தத்தில் கழுவிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு எத்தனை லிட்டர் தண்ணி தேவைன்னு தெரியல. என்னக்கா, நம்ம செஞ்ச பாவத்தை கழுவுறதுக்கு ஒரு டேங்கு கூட இருக்கலாம். நம்முடைய பாவங்களை ரத்தத்தில் கழுவி, அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 போட்டிருக்குது, அவர் பிதாவுக்கு முன்னாடி ராஜாக்களாக ஆசாரியர்களாக கொண்டு போறாரு. எவ்வளோ அன்புங்க. ஒரு குட்டி பையன் இருந்தானா, அவன் தன் கையால் ஒரு படகு செஞ்சு தான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அருவியில் அந்த படகு மேலே ஏறி பயணம் செய்வானாம். ஒவ்வொரு நாளும் அந்த படகு மேலே ஏறி பயணம் செய்வது அவனுடைய பொழுதுபோக்கு. ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றான், அந்த படகை காணோம். ரொம்ப கவலையா உட்காந்துருக்கிறான். ஐயோ, நான் அந்த மலை மேலே ஏறி மரத்தை வெட்டி அழகா இந்த படகை செஞ்சேன், இந்த படகை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களே. அவங்க அப்பா வந்தாரான், தம்பி வாடா, ஏன்டா இதுக்காக அழுகிற, வா மார்க்கெட்டுக்கு போகலாம், அங்கே நிறைய படகு இருக்கு, அந்த படகு உனக்கு வாங்கி தரேன். மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தா இவன் செஞ்ச படகு அங்கே மாட்டி இருந்துச்சான். அவனுக்கு ஒரே கோபம், கடைக்காரரோட சண்டை போடுறான். இது ஏன் படகு, நான் செஞ்சேன், என் கையால செஞ்சேன். இல்லை தம்பி, இந்த படகு இப்போ விலைக்கு வந்திருக்கு, $200 இருந்தால் தான் இந்த படகை வாங்க முடியும். அவங்க அப்பா சொன்னாரா, கவலைப்படாத தம்பி, இந்தா $200 இருந்தா கொடுத்து வாங்கு. அந்த படகை வாங்கிட்டு அந்த சின்ன பையன் வீட்டுக்கு வந்து அந்த படகை பார்த்து சொன்னானா, ஏய் படகே படகே, நீ எனக்கு 2 விதத்தில் சொந்தம். ஒன்று, என் கையால் ஒன்று என்ன செஞ்சான்ப்பா. 2வது, எத்தனை டாலர் கொடுத்து ஒன்று என்ன செஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு பிதாவானவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், நீங்கள் நான் 2 விதத்தில் ஆண்டவருக்கு சொந்தம். அவர் நம்மளை செஞ்சார், களிமண் எடுத்து உருவாக்கினார், அவரை போலேயே உருவாக்கினார். 2வது, சத்ருவின் கையில், பிசாசின் கையில் மாட்டி இருக்கும் போது, அக்கிரமத்தில் பாவத்தில் இந்த மனித குலம் சீரழியும் போது தான் சொந்த குமாரனாகிய இயேசுவை அனுப்பி, ஹல்லேலூயா, உசுர கொடு
கொடுத்து ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் நம்ம மேல. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து பலப்படுத்தி இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துல, அக்கிரமம் நிறைஞ்ச உலகத்துல பரலோக வருகைக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரே. அந்த ஆண்டவர் மேல நம்ம எவ்வளவு அன்பு காட்டணும். விக்கிரகங்களை தேடி வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத நம்மளை, இயேசுவென்று என்னவென்று கேள்விப்படாத நமக்கு எங்கிருந்தோ மிஷினரிகளை அனுப்பி இயேசுவின் சத்தத்தை கேட்க வைத்திருக்கிறாரே. இந்த உலகத்துல 1,20,000 பேர் டெய்லி சாகுறாங்களாம் இயேசுவை பத்தி கேள்விப்படாமலே. இயேசுன்னு கேள்விப்படாமலே 1,20,000 பேர் இந்த உலகத்துல மரித்து கொண்டிருக்கிறார்களாம். ஆனா நமக்கு இயேசு இயேசுன்னு எவ்வளவு முறை நம்ம கேள்விப்படுறோம். ஹல்லேலூயா. நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரே, அந்த ஆண்டவர் மீது நம்ம அன்பு கூறணும். பெர்க்மான்ஸ் இப்படியா பாடுறாரு, அன்பு கூறுவே இன்னும் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 சொல்லுங்க இயேசையா, ஆராதனை ஆராதனை ஆராதனை. எங்க மிஷனரிமார்கள் அங்க இருக்கிறாங்க. எனக்கு கண்ணு தெரியலன்னு நான் கவலைப்படவே இல்லைன்னு இவர் சாட்சி சொன்னா பயங்கரமா சொல்லுவார். ஆண்டவர் வரப்போறாரு, அவருடைய வருகையில என் கண்ணு பட்டுன்னு திறக்கும். அண்ணன், நான் உங்களை பார்க்க மாட்டேன். அவருக்கு ஒரே ஒரு மனைவி தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னையா அவங்களும் வந்திருக்கிறாங்க, தங்கச்சி அனிதா. அந்த பாப்பாவுக்கும் ஒரே ஒரு கொஞ்சம் தான் பார்வை இருக்கு, 40%. இவர் சொல்றாரு, நான் உன்னை கூட பார்க்க மாட்டேன், உட்காருப்பா. அவருடைய வருகை வரும்போது பட்டுன்னு என் கண்ணு திறக்கும், நான் இயேசுவை பார்ப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு, ஆண்டவருடைய அன்பை எனக்கு சொன்னீங்களே நிறைய இடங்களில் வீதிகள்ல. இந்த அன்பை ருசி பார்த்த நம்மளால சும்மா இருக்க முடியாது. தெருக்கல்ல, வீதிகள்ல, விடுதிகள்ல, மேடையில் நின்று பிரசங்கிக்கிறதற்கும், தேவாலயங்களை ஊழியம் செய்வதற்கும், யூடியூப்ல பாடல்களை வெளியிடுவதற்கும் இன்னைக்கு இருக்கிற இந்த வேகம், தெருக்கல்ல போய் நின்று யாசகம் பண்றவங்களுக்கு, பால்காரருக்கு, ஒரு முறை கூட இயேசுவின் அன்பு அறியாத ஜனங்களுக்கு இந்த அன்பை சொல்ல எழும்பணுங்க. அன்னைக்கு ஏசாயா தீர்க்கனை பத்தி கேட்கிற ஏசாயா தீர்க்கதரிசிட்ட கேட்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய். எசேக்கியேல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரருக்கு எப்படி ஒரு செய்தி சொல்லி அனுப்புறாருன்னா, ஆமோஸுக்கு நீங்க ஆமோஸை படிச்சீங்கன்னா அவருக்கு என்ன செய்தி சொல்லி அனுப்புறாருன்னா, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது தேடலைனா இதுதாங்க பிரசங்கம். நீங்க படிச்சு பாருங்க, பைபிள்ல தீர்க்கதரிசியா ஊழியம் செஞ்சவங்களுக்கு ஆண்டவர் ஊழியம் கொடுத்தது என்னன்னா, எசேக்கியேல படிச்சு பாருங்களேன், என் கை ஒன்ன அடிக்கும், என் காலு ஒன்ன மிதிக்கும், என் பட்டயம் ஒன்ன தொடரும். இதுதான் பிரசங்கம். இந்த பிரசங்கம் பண்றதுக்கு யாரும் இல்லையேன்னு தேடிட்டு இருக்கிறாரு. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல யாரை அனுப்புவேன், யார் என் காரியமா போவா, என் அன்பை யாரு சொல்லுவா. அப்பதான் ஏசாயா சொல்றான், அடியே இருக்கிறேன்ப்பா, நான் இருக்க ஆண்டவரே, நான் இருக்க ஆண்டவரே. இந்த இறைப்பணியை செய்வதற்கு, இந்த அன்பை சொல்லுவதற்கு யார் இருக்கிறா? இந்த உலகம் எதையோ நேசிக்குதுங்க, எதையோ மேலே அன்பு வச்சிருக்குதுங்க. நான் எத்தனையோ புத்தகங்கள் படித்தேன், ஆனால் இந்த கடவுளை போல, இந்த அன்பு ஆண்டவரை போல அன்பு செய்கிற ஒரு தெய்வம் இல்லை.
திரும்ப திரும்ப பாப்பு பண்ணி போய் நின்னாலும் அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறாரு, அவர் பலப்படுத்துகிறவரா இருக்கிறாரு, நேசிக்கிறவரா இருக்கிறாரு, வருக வர வரைக்கும் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. இந்த அன்பை பாடாம இருக்க முடியுமா? இந்த அன்பை துதிக்காம இருக்க முடியுமா? இந்த அன்பை போற்றாம இருக்க முடியுமா? இந்த அன்பை சொல்லாம இருக்க முடியுமா? பிரதான கற்பனை என்னன்னா, உன் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். இதுதான் பிரதான கற்பனையில் முதல் சொன்னார். இரண்டாவது கற்பனை சொல்றாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. எப்படி அன்பு கூறுறது? பெத்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறதே தாய் தகப்பன் மீது அன்பு கூறுறதுன்னு அர்த்தம். மன்னிக்க முடியாத சில நபர்களை மன்னிக்கிறதே அன்பு கூறுறதுதான். ஒரு முறை கூட இயேசுவின் அன்பை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதே அன்பு கூறுறதுதான். நம்முடையதை பகிர்ந்து கொடுப்பதே அன்பு கூறுறதுதான். நம்மிடத்தில் அன்பு கூறுதல் எந்த நிலைமையில இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். மற்றவங்களை எப்படி நேசிக்கிறேன்னு பாருங்களேன். தர்மபுரியில் +2 படிக்கிற ஒரு தங்கச்சி தன்னுடைய தகப்பனாருக்கு உணவு கொண்டு போய் கொண்டிருக்க சாலையில் அந்த வழியா வந்த ஒரு கார் அந்த குழந்தைய அடிச்சிருச்சு. ரத்த வெள்ளத்தில் கிடந்த அந்த பிள்ளையை தூக்கி ஆஸ்பத்திரியில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க இந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாது. இதை காதார கேட்ட அந்த பிள்ளை தன்னுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு, எனக்கு 2 சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அம்மா அப்பா, இனிமே வீட்டில் சண்டை போடாதீங்க, எனக்கு முதல் சத்தியம் பண்ணி கொடுங்க. ரத்தம் வடிஞ்சு அந்த உயிர் போய் கொண்டிருக்கிற அந்த பிள்ளை கேட்குது, முதல் சத்தியம் வீட்டில் சண்டை போடாதீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தன்னுடைய குடும்பத்திலே அன்பு இல்லாமல் இருக்கிறோம். ரெண்டாவது சத்தியம், நான் செத்துட்டேன்னா, என் உசுறு என்னை விட்டு போயிடுச்சுன்னா, நம்ம தெருவில் என் வயசில் ஒரு பிள்ளை பார்வை இல்லாமல் இருக்குது, இந்த 2 கண்ணை அந்த பிள்ளைக்கு கொடுத்துருங்கம்மான்னு சொன்னாங்களாம். அன்பு சகோதரனே சகோதரியே, உசுறு உடம்புல இருக்கும்போதே சில நன்மையான காரியங்களை நிறைய பேருக்கு நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. ஒரு வேலையை கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறாருனா, ஒரு வீடை உனக்கு கொடுத்துருக்கிறாருனா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்று வச்சிருக்கிறாருனா, அங்கே நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே ஒரு சரணம் பாடி நாங்கள் முடிக்கிறோம். அன்பு கூறுங்க, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். உங்க இதயம் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பணிக்காக நீங்கள் எழும்ப வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம என்னத்தை கொண்டு போகிறோம், என்னத்தை சாதிக்க போறோம்? நமக்கு கல்வி கொடுத்தாரே, நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்தாரே, இதை பெறாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அன்பை கொடுங்கள், பகிர்ந்து கொடுங்கள், மன்னியுங்கள், விட்டு கொடுங்கள். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இசையா, ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் எனக்கு உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கம்பீரமாய் பாடுவதும், திருச்சபையிலே ஒரு மனமாய் இருப்பதும்,
நிருப பகுதியிலே பார்க்கிறோம், ஒரு மனம் கர்த்தரை துதிப்பதும் சுவிசேஷம் அறிவிப்பதும் ஆண்டவர் மீது அன்பு காட்டுவதும் பிறர் மீது அன்பு காட்டுவதுமே இறைவன் முன்னிலையில் இறைவன் பணிக்காக திருச்சபையாக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. ஆமென்.